ஓகே ரைட். ஸோ இந்த டவுட் வந்து பல பேருக்கு இருக்கும். ஓகே என்ன அப்படின்னா, நான் ஏன் ட்ரேட் பண்ணணும், நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டை நான் ஏன் சூஸ் பண்ணணும். அதாவது இன்வெஸ்ட் பண்ண எடுத்துக்கிட்டா கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எத்தனை இடம் இருக்குது. ஓகே கோல்டு நமக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எல்லாரும் சொல்கிற விஷயம். ஓகே நம்ம சரௌண்டிங்கில் நம்ம பேரண்ட்ஸ். ஓகே ஸோ எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னன்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணு, சில்வர் இன்வெஸ்ட் பண்ணு, ஓகே லேண்டில் போடலாம். ரைட். அதெல்லாம் தாண்டி நான் ஏன் ட்ரேடிங் கற்றுக்கணும், நான் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத எங்கே பார்த்துடலாம். ஓகே ஸோ அதாவது மித்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து இஸ் யுவர் சாய்ஸ். ஓகே பட் ஆனால் அதை தாண்டி இங்கே ஏன் வரணும், ஸ்டாக் மார்க்கெட் ஏன் கற்றுக்கணும், இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து இது யாருனாலையும் பண்ண முடியும். அப்போ மித்தவங்க எல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னா, இப்போ லேண்ட் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது. கோல்டே இப்போ இன்னைக்கு தேதிக்கு எல்லாராலையும் வாங்க முடியாது இல்லையா. கோல்டு வாங்கினா இன்னைக்கு தேதிக்கு அவங்க கொஞ்சம் பெரிய ஆள்னு வச்சுப்போம். ஓகே ஸோ அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. ரைட். ஸோ அப்படின்றப்போ எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட். ஏன் அப்படின்னா நீங்கள் மிடில் கிளாஸு, லோவர் மிடில் கிளாஸு, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கோ அதை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டாக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் ஆவரேஜாக 100 ருபீஸ், 30 ரூபா 15 வரைக்கும் ஸ்டாக்ஸ் இருக்குது. பட் ஆனால் 50 100 வச்சுக்கோங்க. ஓகே பர் சம் 100 உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே பெர் டே பெர் மந்த் உங்களை என்ன முடியுதோ ஓகே அதை வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எல்லாராலையுமே ஸ்டாக் மார்க்கெட்டை யூஸ் பண்ண முடியும். அது யாராக இருந்தாலும் சரி. ஓகே ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்களோட மார்க்கெட் இருக்குது. இந்தியாவில் இந்தியன் மார்க்கெட் இருக்க மாதிரி ஜப்பானில் ஜப்பான் மார்க்கெட் இருக்குது, அமெரிக்காவில் அமெரிக்கன் மார்க்கெட் இருக்குது, சிங்கப்பூரில் எஸ்ஜிஎக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க மார்க்கெட் இருக்குது. ஸோ எல்லாராலையுமே மார்க்கெட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே ஸோ எனி ஒன் கேன் அக்சசபிள் ஈஸிலி. ஓகே என்ன கேட்டால் ஈஸிலி அக்சசபிள். ரைட். தென் இது இந்தியாவோட அசட். ஓகே ஸோ இந்தியா வளருது அப்படின்னா மார்க்கெட் வளருதுன்னு அர்த்தம். மார்க்கெட் வளருது அப்படின்னா இந்தியா வளருதுன்னு அர்த்தம். மார்க்கெட் டவுனில் போகுது அப்படின்னா இந்தியா டவுனில் போகுதுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு எல்லா கண்ட்ரிலையுமே அப்படி தான். ஓகே ஸோ அந்த கண்ட்ரியில் பெரிய வார், ஓகே அவங்களோட எக்கானமியில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க மார்க்கெட் டவுனில் போயிடும். அவங்க மார்க்கெட் டவுனில் போயிருக்கு அப்படின்னா அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ நம்ம இந்தியாவோட அசட் தான் நம்ம மார்க்கெட்டே தவிர இதை தாண்டி இஸ் நாட் அ ஸ்கேமு, இது கேம்லிங்கு, இது எந்த வித கெட்ட விஷயம் எதுவுமே உள்ள இல்லை. ஓகே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதான் மேட்ரே தவிர அதை ப்ரூவ் பண்ணவே முடியாது. அது ஸ்கேமோ கேம்லிங்கோ இல்லை அது அங்கே ஏதோ பேடாக இருக்குது அப்படின்னா அவங்களால ப்ரூவ் பண்ணவே முடியாது. ரைட். இது செகண்ட் திங். ஓகே ஸோ இந்தியாவோட அசட் இது. ரைட். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட அசட் நம்ம யூஸ் பண்ணுவோம், யார் யூஸ் பண்ணுவா. ஓகேங்களா. ஸோ நம்ம அதில் பார்ட் ஆஃப் த மெம்பராக இருக்கணும். ஓகே பார்ட்டிசிபேஷன் நம்ம இருக்கணும். ஓகே ஸோ அதை தாண்டி நான் இன்னொன்று சொல்லுவேன். ஸோ எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணுறோம், ஓகே ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத விட எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறோம். நான் சொன்னேன் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புளாக அதை யூஸ் பண்ணுவாங்க தானே இல்லையா. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த கண்ட்ரியில் பீப்புள் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதில் இன்வெஸ்ட் ட்ரேடோ பண்ணுவாங்க. ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது எத்தனை பேர் அவங்க மார்க்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸோ அதை வச்சு தான் ஆக்சுவலாக அந்த அந்த நாட்டோட க்ரோத் இருக்குது. ஏன்னா அந்த விஷயம் அதாவது அவங்களோட மார்க்கெட் அப்படின்றது அவங்களோட எக்கானமியை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணும். ஓகே அந்த அங்கே அந்த அந்த பீப்புள், ஓகே அந்த கண்ட்ரியில் இருக்க பீப்புள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஓகே அதை பொறுத்த எக்கானமி க்ரோ ஆகும் இல்லையா. ஸோ அதை பார்த்தா அந்த எக்கானமி பார்த்தா நாட்டோட க்ரோத் இருக்குது. இப்போ நம்ம நல்லா தெரிஞ்ச எக்கானமி க்ரோத் என்ன அப்படின்னா அமெரிக்கா. ஓகே ஸோ நம்ம கண்ட்ரி, நம்ம பக்கத்து கண்ட்ரி அதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிங்கப்பூர் கூட ஓரளவு வெல்த்தியான கண்ட்ரி தான் கம்பேர் டு இந்தியா. பட் ஆனால் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது என்ன அப்படின்னா அமெரிக்கா. அது ஏன் வேர்ல்டு வைடாக அமெரிக்கா வந்து எக்கானமியில் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஓகே நல்ல க்ரோத்தான கண்ட்ரி அப்படின்னா இருக்கிற கண்ட்ரிலேயே அதிகமான பீப்புள் ஓகே ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எந்த நாட்டில் இருக்க பீப்புள் அதிகமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கா. ஓகே அதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ எல்லா கண்ட்ரிலையுமே மார்க்கெட் இருக்குது, எல்லா பீப்புளும் அவங்க மார்க்கெட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்காவில் தான் அதிகமான பீப்புள் அவங்களோட மார்க்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஐ கேன் ஷோ இட் டு யூ. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ யூஎஸில் தான் கிட்டத்தட்ட 62%. ஓகே அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட மொத்தம் 100. ஓகே 100 அமெரிக்கன்ஸில் 62% அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களோட மார்க்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே கம்பேர்ட் டு ஜப்பானில் கூட ஒரு 36%. ஓகேங்களா ஒரு 36% பீப்புள் வந்து அவங்களோட மார்க்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க, அதில் ட்ரேடோ இன்வெஸ்டோ பண்ணுறாங்க. இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஓகே ஸோ ஐ கேன் ஷோ யூ. ரைட். ஸோ கிட்டத்தட்ட ஓகே ரெப்ரசன்டிங் அப்ராக்சிமேட்லி 6%. அதாவது ஒரு 5-6% வச்சுக்கோங்களேன். மொதல் 5% வந்து இப்போ 6% வந்துருக்கு அவ்வளோதான். ஓகே நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் பார்க்கும்போது 5% இருந்தது, இப்போ ஒரு 6% இருக்குது. ஓகே இவ்வளோ தான் வந்து நம்மளோட மார்க்கெட்டை யூஸ் பண்ணுறோம். அப்போ இது ஏன் என்ன ரீசன். ஓகே அதாவது அவங்களாம் அவங்க மார்க்கெட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதான் ரீசன் இருக்கும்ல. ஓகே அப்போ அவங்க மார்க்கெட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் வருதா. ஓகே அப்போ நம்ம மார்க்கெட்லாம் ப்ராஃபிட் இல்லையா. இது வந்து மேபி ஒரு கொஷினாக இருக்கலாம். ஓகே இன்னொரு விஷயம், அவங்க மார்க்கெட் வந்து ரொம்ப ஈஸியா, நம்ம மார்க்கெட் ரொம்ப கஷ்டமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா, இல்லை அவங்க மார்க்கெட் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குதா, நம்ம மார்க்கெட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கா. இந்த மாதிரி ரீசன் இருக்கும்ல. என்ன ரீசன் அப்படின்னா அங்கெல்லாம் டீச் பண்ணுறாங்க. ஓகே மார்க்கெட் இப்படி தான், அவங்களுக்குலாம் ஸ்கூலில் காலேஜில் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அவங்க அதை எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும்,
எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரில் இருக்குது. ஓகே, அதுக்கான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம் வந்து அவங்க பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை வந்து ப்ரொஃபஷனலாக அவங்க டீச் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, அவங்களோட யங்ஸ்டர்ஸ்க்கு. ஓகே, அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஓகேங்களா, இதை பற்றி ஜெஃப் பெசாஸ் பேசியிருக்காரு, எலான் மஸ்க் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களோட நாட்டோட அந்த பேங்கிங் சிஸ்டம், ஓகே, அவங்களோட நாட்டோட மார்க்கெட் பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஓகே, நீங்கள் எடுத்து பாருங்கள். ரைட், ஸோ உண்மை அதுதான். ஓகே, ஸோ அங்கே வந்து பீப்புளை டீச் பண்ணுறாங்க, நம்ம கற்றுக்கல. ஓகே, நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. எனக்கும் ஸ்கூல் காலேஜ் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஸோ எனக்குமே வந்து எங்கேயுமே இதை பற்றின டாபிக் பெருசாக இல்லை. ஓகே, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி டாபிக் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல, இல்லை. ஓகே, ஆனால் நம்மளால் கற்றுக்க முடியும். ஓகே, நமக்கு வேணால் நம்ம கற்றுக்கலாம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா மித்ததை புரிஞ்சுக்கிறத விட, ஓகே, இப்போ நீங்கள் லேண்டு, கோல்டு, ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறத விட இதை கொஞ்சம் ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம சுற்றி என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ, நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த கம்பெனி தான் அங்கே இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு தெரியும் எந்த ப்ராடக்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு கம்பெனி சூஸ் பண்ண தெரியல, ஓகே, எனக்கு இந்த மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும்னு தெரியல, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா வெரி சிம்பிள். ஓகே, டே டு டே, ஓகே, நீங்கள் மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து வேக்கப் ஆனதுலேருந்து நைட்டு நீங்கள் உங்கள் பெட்டுக்கு போகிற வரைக்கும், ஓகே, அந்த ஒரு ஒரு மேபி ஓகே ஒரு 18 ஹவர்ஸ் வச்சுப்போமே. அந்த 18 ஹவர்ஸில் நீங்கள் எந்த ப்ராடக்டை இது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நினைப்பீங்க? ஓகே, மார்னிங் எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணுறோம். ஓகே, அந்த ப்ரஷ்ஷு, அந்த பேஸ்ட்டு, அதுக்கான கம்பெனி இருக்குது. ஓகே, தென் நம்ம சாப்பிட்றோம். ஓகே, என்ன சாப்பிட்றோம்? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன, மேபி கோதுமையா இல்லை, ஓகே, என்ன சாப்பிட்டாலும் சரி. ஓகேங்களா, ஸோ அதுக்கான கம்பெனிஸ் அங்கே இருக்குது. ரைட், நம்ம ட்ரெஸ் போடுறோம். ஓகே, என்ன பிராண்ட் ட்ரெஸ் போடுறோம் அதுக்கான கம்பெனிஸ் அங்கே இருக்குது. ஓகே, நம்ம பைக் யூஸ் பண்ணுறோம், கார் யூஸ் பண்ணுறோம், அதுக்கான கம்பெனிஸ் அங்கே இருக்குது. பேங்க் யூஸ் பண்ணுறோம், ஜிபே யூஸ் பண்ணுறோம், பேங்க் யூஸ் பண்ணுறோம், அந்த பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. இந்த கம்பெனிலாம் இழுத்து மூடிட்டு போக வாய்ப்பே இல்லை. இப்போ இந்துஸ்தான் யூனிவர்ஸ் இருக்குது. ஓகே, அவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்ச கோல்கேட் பேஸ்ட் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க இல்லாமல் நான் யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த கம்பெனி எத்தனை வருஷம்னாலும் இருக்கும். அப்படி பார்த்தாலும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனி இருக்கும். ஓகே, நீங்கள் இப்படி திங்க் பண்ண வேண்டாம், நீங்கள் இப்படி திங்க் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனி இருக்கும். ஓகே, எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்றத விட நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனி இருக்க தான் போகுது இல்லையா? இந்த மாதிரி வெரி சிம்பிள். ஓகே, உங்களை சுற்றி நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் இது இல்லாமல் நான் இருக்க முடியாது, இது இல்லாமல் பீப்புள் இருக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இட்ஸ் பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, அது எங்கேயும் போயிடாது, அங்கே தான் இருக்கும். ஓகே, என்னாலும் சரி. ஓகே, அந்த கம்பெனிக்கு எப்படி எந்த நிலமானாலும் சரி. ஓகே, கொரோனா வந்தாலும் சரி. ஓகே, ஃபார்மசி இருக்குது, ஃபார்மசி செக்டர்ஸ் இருக்குது, என்னாலும் நம்ம மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே, அது யாராக இருந்தாலும் சரி. ஓகே, எப்படியா இருந்தால் ஒன்று டிசீஸ் வரதான் செய்யும், நம்ம ஜஸ்ட் ஃபீவராக வரதான் செய்யும், நம்ம மெடிசன் சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே, இப்படி சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ரைட், வெரி சிம்பிள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி மார்க்கெட்டில். ஓகே, நான் ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம். ஓகே, ஃபஸ்ட் டைம் மீன்ஸ் என்னோட இனிஷியல் ஸ்டேஜில். ஓகே, நான் கற்றுக்கிறப்போ எனக்கு மென்டார் எப்படி தான் டீச் பண்ணாங்க. ஓகே, உங்களை சுற்றி இருக்க விஷயத்தை பாருங்கள், எது இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கம்பெனி சூஸ் பண்ணி அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த சாய்ஸ். ஓகேங்களா, உங்களால் முடிஞ்சால் இப்படி நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க. தென் அடுத்த கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். ஓகே, இதில் வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண முடியும்? ஓகே, இதில் வந்து ஏர்னிங்ஸ் அப்படின்றதுக்கு வந்து இவ்வளோ தான் அப்படின்றதே கிடையாது. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு விதமான ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, இன்ட்ராடே பண்ணுறீங்க, ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, ஸ்விங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு விதமான ப்ராஃபிட் இருக்க போகுது. அப்படி இல்லை நான் ஆப்ஷன்ஸ் பண்ணுறேன், F&O பண்ணுறேன்னா அதுக்கு ப்ராஃபிட் இருக்க போகுது. ஓகே, நார்மலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டூ இன்வெஸ்ட். ஸோ நானும் சரி என்னோட கம்யூனிட்டிக்கும் சரி நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா டூ இன்வெஸ்ட். ஓகே, மார்க்கெட் எப்படி வந்துட்டு போகுது. ஓகே, அது வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை. ஓகே, அது வேறு விஷயம். உங்களோட வேலை என்ன அப்படின்னா டூ இன்வெஸ்ட் எவ்ரி டே. ஓகே, சாரி எவ்ரி டே இல்லை, எவ்ரி மந்த். ஓகே, எவ்ரி மந்த் உங்களால் என்ன முடியுமோ. ஓகே, ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஏன் நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும்? ஓகே, இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் ஏன் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடிங்கா, இன்வெஸ்டிங்கா, ஓகே, இது ரெண்டில் எது ஹை ப்ராஃபிட்டபிள் அப்படின்னா ஐ சூஸ் இன்வெஸ்ட். ஓகே, ஸோ லாங் டேர்மில் பார்க்கும்போது அஸ் அ இன்வெஸ்டர், ஓகே, இது வரைக்கும் இன்வெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ நான் பார்த்த வரைக்கும் இன்வெஸ்டர் மேக் பண்ண ப்ராஃபிட்டை அவ்வளோ ஈஸியாக எந்த ட்ரேடரும் வந்து மேக் பண்ணல. ஓகே, அதான் இன்வெஸ்டிங் அப்படின்றது. ஓகே, சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அதாவது டெய்லி மந்த்லி அப்படின்றத விட நீங்கள் பண்ணுறீங்கல்ல கன்சிஸ்டன்சி, அதுதான் மேட்ரு. ஓகே, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலும் ஓகே, வீக்லி பண்ணாலும் ஓகே, மந்த்லி பண்ணாலும் ஓகே, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்க இல்லையா, மார்க்கெட்டோட எல்லா டைம்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அப்படின்றப்போ அது எவ்வளோ பீக்கில் போயிருந்தாலும், நீங்கள் எவ்வளோ டவுனில் இருந்தாலும், ஓகே, டவுனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து எவ்வளோ பீக்கில் போயிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பெரிய ப்ராஃபிட் அங்கே இருக்கும். ஓகே, அது போக டிவிடெண்ட், போனஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகே, ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் மட்டும்தான், அதில் டிவிடெண்ட் போனஸ்லாம் ஆட் ஆகாது. ஓகே, இங்கே ஆட் ஆகும். ஓகே, அதான் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ மாதம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு இதெல்லாம் தெரியல, ஓகே, எனக்கு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண தெரியாது, இதில் எவ்வளோ பணம் போகணும்னு தெரியாது அப்படின்னா வி ஹேவ் ஒன் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 300+ பீப்புளுக்கு மேலே நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டோம்.
ஸோ மார்க்கெட்னா என்ன? ஓகே. ஸோ ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன் ட்ரேட் பண்ணணும்? என்னென்ன செக்டார் ட்ரேட் பண்ணலாம்? ஸோ இது எல்லாமே வந்து வி ஆர் டீச்சிங் ஓகே டு பீப்பிள் ரைட். ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300+ பீப்புள் ட்ரெயின் ஆகிட்டாங்க. ஸோ எவ்ரிடே ஓகே நாங்கள் என்ன ட்ரேட் பண்ணுறோம் அதெல்லாம் ஓப்பனாக என்னோட கம்யூனிட்டிக்கு வந்து ஷேர் ஆகும். ஓகே நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன், என்ன பொசிஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஷேர் ஆகும். தென் அவங்களுக்கு எதுவும் டவுட்டு ஓகே. ஸோ இன்கேஸ் பீப்புளுக்கு எதுவும் டவுட் அப்படின்னா அவங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுக்குன்னு தனி குரூப் இருக்குது. ஓகே. ஸோ இந்த குரூப்பில் அவங்களுக்கு எதுவும் டவுட் அப்படின்னா அவங்க ஓனாக அவங்க மெசேஜ் அவங்க கேட்டுக்கலாம். கேட்குறாங்க இல்லையா? ஸோ இன்கேஸ் நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே இருக்க பீப்புளே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இட்ஸ் அ கிரேட் திங்ஸ் இல்லையா? ஸோ கொலாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. என்னோட ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருப்பாங்கல்ல, அவங்களாம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ் கிட்டத்தட்ட 117 பீப்பிள். பேசிக் ப்ளஸில் கிட்டத்தட்ட பேசிக்கில் மட்டும் கிட்டத்தட்ட 90 பீப்பிள்ஸ். அட்வான்ஸ் பீப்பிள் தனியாக இருக்காங்க. ஓகே. ஸோ ஓவராலாக 300+ பீப்பிள்ஸ். ஓகே. ஸோ இதுக்கான நாங்கள் எப்படி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. ஓகே. இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் என்னோட வெபினார் வீடியோ வந்து கீழே இருக்குது. அதை இங்கே பாருங்கள். ஸோ சீரியஸாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வெபினார் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே. அந்த லெவலில் இருக்கும். கண்டென்ட் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பென் பேப்பரோட பாருங்கள். ஓகே. தென் இந்த குரூப் வந்து இட்ஸ் ஃப்ரீ குரூப். ஓகே. ஸோ இதில் எதுவும் வெபினார் இருந்தால் நான் அதில் ஷேர் பண்ணுவேன். தென் மார்க்கெட் டேட்டா தான் நான் ஷேர் பண்ணுவேன். இட்ஸ் ஃப்ரீ குரூப்பு. ஸோ இந்த குரூப்போட லிங்க்கும் வந்து கீழே இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அமெரிக்காக்காரன் தான் பண்ணணும் இல்லை, நம்மளாலையும் பண்ண முடியும். நம்மளாலையும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ரைட். ஸோ அதனால் ப்ராஃபிட் அப்படின்றது இங்கே என்லெஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ இருக்கிற செக்டாரை பொறுத்து நீங்கள் அதில் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட அதான் வெயிட் பண்ணால் எவ்வளோ பெருசாக கிடைக்கும் அப்படின்றதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா வாரன் பஃபெட். ஓகே. அவர் 50 வயசுக்கு மேலே ஆனாலும் அவர் எந்த ப்ராடக்ட்டையும் மேனுஃபேக்சரிங் பண்ணல, மார்க்கெட்டிங் பண்ணல, ஸ்டாஃப் வைக்கல, ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணல. அவர் என்ன பண்ணார்? இன்வெஸ்ட் பண்ணார், வெயிட் பண்ணார், அவ்வளோதான். ஓகே. எந்த பிஸ்னஸ் மேனும் அவரை மாதிரி கூலாக ஓகே இருந்திருக்க முடியாது. ஓகே. இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா அதில் எத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். சேல்ஸு, மார்க்கெட்டிங், ஸ்டாஃபு, ஆஃபீஸு, மேனுஃபேக்சரிங், ஷிப்பிங்கு எவ்வளோ இருக்குது. அவர் ஒன்றும் பண்ண கிடையாது. ஓகே. ஸோ மார்க்கெட்டை யூஸ் பண்ணி வெயிட் பண்ணால் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் எவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற ரீசன் வந்து வாரன் பஃபெட் தான். ஓகே. ஸோ வீடியோ நீங்கள் பாருங்கள். தென் ஹவு கேன் ஐ லேர்ன் ஸ்டாக் மார்க்கெட்? ஓகே. வெரி சிம்பிள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓகே அப்படின்னா சிம்பிளாக பேசிக்காக நீங்கள் யூடியூப் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நம்மளோட சேனல்லே வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. ஓகே. அதில் நான் பேசிக்காக ஸ்டாக் மார்க்கெட்லாம் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். ஓகே. ஜஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பேசிக் என்ன பண்ணுறது தெரிஞ்சுங்க. அதை தாண்டி உங்களுக்கு மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னா இப்போ தான் சொன்னேன். என்னோட கம்யூனிட்டியில் நான் சொன்னேன். ஓகே. ஸோ யூ கேன் ஜாயின். ரைட். ஸோ உங்களுக்கு என்ன முடியுமோ கிட்டத்தட்ட நாங்கள் நாட் ஓன்லி ட்ரேடிங் ஓகே இன்வெஸ்டிங்கு, மியூச்சுவல் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு எல்லா சாப்டர்ஸும் இருக்குது. ஓகே. எல்லாத்த பற்றி அங்கே இருக்குது. உங்களுக்கு எது சூட் ஆகுமோ, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பண்ணால் போதும். ஓகே. அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எவ்ரிதிங் இஸ் குட். ஓகே. நான் ட்ரேடு தான் ஆங்க இல்லை நான் இன்வெஸ்ட் தான் பண்ணுங்கள். ஓகே. எவ்ரிதிங் இஸ் தேர். ஓகே. வி கேன் டீச். ஸோ மார்க்கெட் என்ன இருக்கோ எல்லா விஷயமும் அங்கே இருக்கும். ரைட். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்ததுனால ஓகே இவ்வளோ பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததை நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கலாம். அப்போ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி எண்ணில் பார்த்துட்டு போயிடுவீங்க இல்லையா? ஸோ நீங்கள் அப்படி பார்த்ததுனால ஐ கேன் கிவ் யூ ஒன் கிஃப்ட். ஓகே. இந்த வீடியோ நீங்கள் எண்டில் பார்த்ததுனால ஓகே அந்த கிஃப்ட் என்ன கிஃப்ட் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிருக்கீங்க, எனக்கு வந்து அதர்வைஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஓகே. எனக்கு ஸ்டாக்கை சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன். எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் ஓகே அந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஏதோ ஸ்டாக் உங்களுக்கு தெரியுது. ஓகே. இதில் நான் நினைக்கிறீங்க இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வர ஸ்டாக் என்ன அப்படின்னா டாடா மோட்டார்ஸ். ஓகே. அப்படின்ற கம்பெனி இருக்குது. அதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மந்த்லி சார்ட்டில் வைக்கணும். ஓகேங்களா? டெய்லியில் வைக்கக்கூடாது, மந்த்லி சார்ட்டில் வைக்கணும். ஓகே. சரி. எஸ். ஸோ மந்த்லியில் தான் இருக்குது. ஓகே. வச்சுட்டு திங்க் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து எப்போ ஓகே எப்போல்லாம் வந்து அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் நல்ல ரேலி இருக்கும். ஒரு பெரிய ரேலி கொடுக்கும். ஓகே. ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா டவுனை விட்டுருங்க. ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து இதோட ஆல் டைம் ஹை என்னன்னா இது. ஓகே. ஆல் டைம் ஹை மீன்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ மார்க்கெட் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் போனால் அதிகபட்ச ஹை அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஓகே. இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஓகே. இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க. ஓகே. இந்த கண்ட்ரியில் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இதோட அதிகபட்ச ஹை என்ன அப்படின்னா இதுதான். ஓகே. நான் சும்மா சொல்லிட்டு போல எடுத்தே காட்டுறேன். ஓகே.
ஸோ இன்கேஸ் நீங்கள் எந்த ஸ்டாக் வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், நாட் ஒன்லி டாடா மோட்டார்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்து நான் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இங்கே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அதிகபட்ச ஹை வந்து ஆல் டைம் ஹை வந்து இதுதான். ஓகேங்களா, அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண உடனே என்ன ரேலின்னு பாருங்கள். ஓகே, புரியுது இல்லையா? என்ன ஒரு ரேலி கொடுக்குது. ஓகே, ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண விட்றேன். ரைட், அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ எந்த ஸ்டாக்கெல்லாம் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணியிருக்கோம்? ஓகே, நானா யோசிச்சு யோசிச்சு எடுத்து பார்க்கணுமா, இல்லை நான் டேரெக்டாக போய் எடுத்துக்கலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. டேரெக்டாக நீங்கள் ஸ்டாக் எட்ஜ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக் எட்ஜ் வெப்சைட்டில் போயிட்டு ஸோ ஓகே இந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த பேஜில் ஆல் டைம் ஹை லோன் இருக்கா, இந்த ஆல் டைம் ஹை லோவில் இங்கே ஹையில் வைங்க. ஓகே, இன்னைக்கு தேதிக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இதை பற்றின இன்டெப்த்தான டீட்டெயில் எல்லாமே நம்மளோட சாப்டரில் இருக்கும். ஓகே, நம்மளோட கம்யூனிட்டி சாப்டரில் இருக்கும். இது வந்து ஒரு டிப். ஓகேங்களா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். ஆல் டைம் ஹையில் இன்றைக்கி தேதிக்கு எந்த ஸ்டாக்லாம் இருக்குது அப்படின்றது இங்கே இருக்குது. ஆல் டைம் ஹை லோ நமக்கு தேவையில்லை. ஸோ ஹை நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேறு எதுவும் டவுட் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம வீடியோ மேக் பண்ணலாம். ரைட். தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கண்டென்ட் எல்லாமே வரும் உங்களுக்கு ரெகுலராக டீட்டெயில் தெரியணும். ஓகே, மார்க்கெட் பற்றி அப்டேட் தெரியணும் அப்படின்னா ஸோ நம்மளோட குரூப் லிங்க் இருக்குது. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இட்ஸ் காமன் குரூப். ஓகே, ஒரு லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லிங்க்கில் வந்து ஆட் ஆகிக்கோங்க, குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பை.